ஹாய், ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. அண்ட் இன்னொரு முக்கியமான சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இன்னியோட நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி எக்ஸாக்டாக 1 இயர் ஆகுது. இந்த டேல தான் லாஸ்ட் இயர் நான் வெரி ஃபர்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணது. உங்களோட அட்டென்ஷனுக்கும் உங்களோட சப்போர்ட்டுக்கும் என்னோட ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய தேங்க்ஸ். நீங்கள் இல்லைன்னா இது பாசிபிளே கிடையாது. என்னோட வியூவர்ஸ், என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்னால என்னோட வியூவர்ஸ் தான். ஸோ நீங்கள் இல்லைன்னா இது பாசிபிளே கிடையாது. இதுக்கு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு மேலேயும் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு இருக்கும். உங்களோட சப்போர்ட்டில் நான் நல்லபடியாக இந்த சேனல் நடத்துவேன்ற நம்பிக்கையோட உங்களோட சப்போர்ட்டை என்றைக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க உங்களோட நண்பன் எம்கேஆர். நம்ம சேனலும் நம்மளும் நல்லபடியாக வளரணும். நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் நம்ம வியூவர்ஸ்க்கும் நம்ம இந்த சொசைட்டிக்கும் கொடுக்கணும்னு கண்டிப்பாக நான் முயற்சி பண்ணுவேன். நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப், நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் நிறைய பேருக்கு பண்ணணுன்றது பெரிய இனிஷியேட்டிவாகவே நம்ம சேனல் எடுத்திருக்கோம். இதுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாக இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட இந்த சேனல் இன்னமும் நல்லபடியாக வளர உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக எனக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்ஸ் அ லாட். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே, ஸோ லவர்ஸ் டே ஸ்பெஷல். ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ இல்லைன்னா எப்படி நம்ம சேனலில் நம்ம 2K கிட்ஸ் எல்லாம் கோச்சிக்க மாட்டாங்க? நம்ம சேனலில் எத்தனையோ சப்ஸ்கிரைபர்ஸ் லவர்ஸாக இருப்பாங்க, லவ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை நான் டெடிகேட் பண்ணுறேன். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. உங்களுக்காக இந்த வீடியோவை நம்ம லைம்லைட் மீடியா சார்பாக நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஹாய், ஹலோ, வெல்கம் டு லைம்லைட் மீடியா தமிழ். ஸ்டே டியூன் வித் மீ. நான் உங்கள் எம்கேஆர். இன்னைக்கு அம்பிகாபதி அமராவதி இந்த கதையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னடா லவர்ஸ் டே அன்னைக்கு ஹாப்பியாக ஜாலியாக இருக்கணும், இப்போ வந்து ஒரு சேட் ஸ்டோரியை பற்றி சொல்லியே. பட் இது ஸ்டோரி வேணால் ஃபெயிலியராக இருக்கலாம், பட் இதில் இருக்கிற உண்மைகள் நிறைய இருக்குது. நம்ம லவ்வர்ஸ் ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கணும், எந்த அளவுக்கு லவ்வர்ஸுக்கு நடுவில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், எந்த அளவுக்கு லவ்வர்ஸ்க்கு நடுவில் ஒரு பொறுமை வேணும், நிதானம் வேணும், இதெல்லாமே இந்த ஸ்டோரியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ லவ் பண்ணுற ஒவ்வொருத்தருமே நிதானமாக இருங்க, பொறுமையாக இருங்க, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருங்க. புரிதல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் இந்த ஸ்டோரியை நான் செலக்ட் பண்ணேன். ஏன்னா இதில் வந்து இவ்வளவும் இருக்குது. இதில் இருக்க லவ்வர்ஸ் வேணால் ஃபெயில் ஆகிருக்கலாம், பட் லவ் எப்போவுமே ஜெயிச்சிட்டே தான் இருக்கும். அவங்கள பற்றி இன்றைக்கி நம்ம பேசிகிட்டே தான் இருக்கோம். இன்றைக்கி லவ் பண்ணுற ஒவ்வொருத்தருக்குமே இந்த ஸ்டோரி நிறைய விஷயங்களை கற்றுத்தரப்போகுது. அம்பிகாபதி அமராவதி இந்த ஸ்டோரி வந்து ஒரு பெரிய காவியம். பட் இதில் நம்மளுக்கு தேவையான முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஷார்ட்டாக இந்த லவ் சப்ஜெக்டை மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த ஸ்டோரியை முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச தமிழில் ப்ராப்பராகவும் முடிஞ்ச வரைக்கும் தெளிவாகவும் சொல்ல முயற்சி பண்ணுறேன். ஏதாவது சின்ன சின்ன தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா தமிழ் வந்து கொஞ்சம் தகராறு எனக்கு. பட் இருந்தாலும் உங்களுக்காக நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். நம்ம கங்கை கொண்ட சோழபுரம் முதலாம் குலத்தொங்க சோழ மன்னரோட பொண்ணு தான் வந்து அமராவதி. அம்பிகாபதி யாருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அம்பிகாபதியோட அப்பா தான் வந்து கம்பரோட மகன் தான் வந்து அம்பிகாபதி. ராஜாக்களோட மாளிகை தெரியும் இல்லைங்களா? மிகப்பெரிய மாளிகையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மாளிகை. இதில் நம்ம அமராவதி பால்கனியில் நின்று அப்படி வேடிக்கை பார்த்துட்ருக்குறாங்க. நிறைய மக்கள் போகிறாங்க வராங்க, கடை வீதி இதெல்லாம் அங்கே இருக்குது, சுற்றி இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க. அந்த டைமில் அங்கே ஒருத்தர் நடந்து போகிறாரு. பார்க்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக, சுருட்ட முடியாக, நல்லா ஹைட்டாக வெயிட்டாக, செஸ்டெல்லாம் நல்லா வைடாக, பார்க்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கிறாரு. அவரை இவங்க பார்க்குறாங்க. பார்க்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு ஃபீல் உருவாகுது. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்பிகாபதி. அவர் தான் நடந்து போகிறாராங்க. ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கிறாரு. இவருக்கும் வந்து நம்மளை யாரோ பார்க்குறாங்களே அப்படின்னு உணர்றாரு. உணர்ந்து திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா அந்த ஒரு செகண்ட் அவரோட மனசில் ஒரு பட்டாம்பூச்சி, 1000 பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அவங்களோட அழகுலையும் அவங்கள பார்த்து ரொம்ப மயங்கிடுறாரு. அப்போ இவருக்கே புரியுது அவங்க நம்மளை தான் பார்க்குறாங்கன்ட்டு. உடனே இவருக்கு ஒரு பாட்டு தோணுது. அவங்கள பற்றி ரொம்ப வர்ணித்து ரொம்ப அழகாக பாடுறாரு. இதை இவங்க மட்டும் கேட்கல, இவங்க மட்டும் பார்க்கல. அமராவதிக்கு மேலே ஒரு பால்கனியில் அவங்க அப்பாவும் நின்று இதை பார்த்துட்ருக்கிறாரு. அவருக்கு நல்லாவே புரியுது இவன் வந்து நம்ம பொண்ணை பார்த்து தான் பாடுறான், நம்ம பொண்ணுக்காக தான் பாடுறான் அப்படின்ட்டு. அந்த பையன் யாருன்றதும் அவருக்கு நல்லாவே தெரியும். நம்ம கம்பரோட மகன் தான் இவன் அம்பிகாபதி அப்படின்றதும் அவருக்கு நல்லா தெரியுது. ஸோ இவர் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிறாரு, கோவப்படுறாரு. பட் இந்த சேம் டைம் சரி நம்ம கோவப்பட வேணான்னு அரண்மனையில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு, என்ன பண்ணலாம். அப்போ அவங்களோட காவலாளிகளை வச்சு அவரை கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. கூட்டிகிட்டு வந்த பிறகு அவங்க கேட்குறாங்க, ராஜா கேட்குறாரு, நீ ஒரு பாட்டு பாடினியே, அதோட அர்த்தம் என்ன, எதுக்காக பாடின, யாரை பார்த்து பாடின.
தமிழில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, ஒரு வார்த்தைக்கு 4-5 அர்த்தங்கள் இருக்கும். ஸோ அதனால் இதை அப்படியே மாற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இருந்தாலும் ராஜாவுக்கு நல்லாவே தெரியும் இவர் மாற்றி தான் சொல்கிறாரு அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் அப்போ அவங்க ப்ரூவ் பண்ண முடியாமல் தன்னோட பொண்ணை பார்த்து தான் பாடினார்ன்றது ப்ரூவ் பண்ண முடியாததால் இன்னொரு தடவை நீ இந்த பக்கம்லாம் வரக்கூடாது, இந்த மாதிரி பாட்டெல்லாம் வந்து இங்கேருந்து பாடக்கூடாது, இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணனா நான் சிவியரான ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணி அனுப்பிடுறாரு. இது வந்து கம்பருக்கு தெரியுது. கம்பர் அவரோட பையனை கூப்பிட்டு சொல்கிறாரு, வேண்டாம்ப்பா, அவங்களாம் ரொம்ப பெரிய இடம், நம்ம எல்லா ஸ்டோரியிலையும் பார்க்குறோம் இல்லைங்களா, இதுக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கி இருக்கிற ஒவ்வொரு லவ் ஸ்டோரிக்கான இன்ஸ்பிரேஷன் இங்கே இருந்தால் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கம்பர் சொல்கிறாரு, வேண்டாம்ப்பா, அவங்களாம் ராஜா பரம்பரை, நம்மளாலாம் அதெல்லாம் வந்து சமாளிக்க முடியாது, நாளைக்கு உன்னோட தலைக்கே வந்து பிரச்சனை வரலாம், வேண்டாம்ப்பா அப்படின்னு அவங்க அப்பா வார்ன் பண்ணுறாரு. எல்லாருமே கேட்டுருவாங்களா, அப்படி கேட்க முடியாது இல்லையா, அந்த மாதிரி தான் அம்பிகாபதியும் வந்து இது எல்லாத்தையும் மீறி இவங்க 2 பேரோட லவ் தெரியாமல், யாருக்கும் தெரியாமல் அங்கங்கே மலை சந்தில், மலை மேலே, இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் இவங்களோட லவ் வந்து ஒன்றா சேர்ந்து மீட் பண்ணுறது, பேசுறதுன்னு கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா ராஜாவுக்கு தெரியுது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு ஒன்றும் புரியல. அவங்க அப்பாவை வர சொல்கிறாரு, கம்பரை வர சொல்கிறாரு. கம்பரை வர சொல்லி கம்பர்கிட்ட சொல்கிறாரு, உங்கள் பையன் என் பொண்ணை வந்து விரும்புகிறாரு, இது சரியில்லை, நாளைக்கு வந்து நான் உங்களுக்காக தான் பார்க்குறேன், நாளைக்கு வந்து ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா என்னை நீங்கள் தப்பாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட வார்ன் பண்ணுறாரு. அவங்க பையன் வந்து என் பொண்ணை விரும்பலை, என் பொண்ணோட அழகை தான் விரும்புகிறாரு, அவர் பாடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் வர்ணிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா என் பொண்ணோட அழகை மட்டும்தான் வர்ணிச்சிட்டு இருக்கிறாரு, இப்படி வந்து அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறார் கம்பர்கிட்ட. அப்போ கம்பர் சொல்கிறாரு, இல்லையா, புலவர்கள் எப்போவுமே வந்து அழகை வந்து வர்ணிக்கிறதுலேருந்து எந்த தவறுமே இல்லையே, அவங்க அவ்வளோ அழகாக இருக்கிறதால அவங்க அழகை மட்டும்தான் வர்ணிக்கிறாருன்னு சொல்ல முடியாது, அவரோட அவங்க மனசையும் தான் அவர் வர்ணித்து பேசுகிறாரு, பாடுறாரு, ஆனால் நீங்கள் அது தப்பாக பார்க்குறீங்கன்னு இவங்களுக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட் ஆகுது. அதுக்கப்புறமா இவர் வார்ன் பண்ணி அனுப்பிடுறாரு. அப்பாவும் வந்து மறுபடியும் பிள்ளைகிட்ட சொல்கிறார், வேண்டாம்ப்பா அப்படின்னு. ஆனால் இவங்க கேட்குற மாதிரியே தெரியல. இப்படியே ஒரு நாட்கள் ஓடிட்டே இருக்குது. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா இது ரொம்ப தீவிரமாகுது. அப்போது இந்த ராஜா வந்து ரொம்ப கோவப்படுறாரு. ஸோ இதுக்கு என்னதான் வழின்னு சொல்லிட்டு அவரோட தளபதிகள், அவரோட அசிஸ்டன்ஸ்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை பண்ணுறாரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போது ஒருத்தர் ஒரு ஐடியா சொல்கிறாங்க. சரி, நம்ம அதுபடியே பண்ணலான்னு சொல்லிட்டு கம்பரையும் கம்பர் மகனையும் கூப்பிடுறாங்க, அம்பிகாபதியும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து பாட்டு பாடணும், கிட்டத்தட்ட ஒரு 100 பாட்டு பாடணும். ஆனால் இந்த 100 பாட்டுலேயும் அழகை பற்றியோ காதலை பற்றியோ இல்லாமல் பொதுவாக அதே மாதிரி சாமியை பற்றியோ இல்லை பொதுவான விஷயத்தை பற்றி மட்டும் தான் பேசணும், பாடணும். இதில் வந்து அழகை பற்றியோ ஒரு பொண்ணை பற்றியோ காதலை பற்றியோ வரவே கூடாது அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறாரு ராஜா. புலவரோட மகன் தான் அம்பிகாபதி. ஸோ தைரியமாக அந்த சவாலை ஏற்றுக்கிட்டு என்னால் முடியும், நான் பாடுறேன், பிழையே இல்லாமல் காதல் பற்றி பேசாமல், காதலை பற்றி பாடாமல், அழகை பற்றி வர்ணிக்காமல் நான் பண்ணுறேன், பாட முடியும் என்னால் அப்படின்னு ஏற்றுக்கிறாரு. அப்படி இது மிஸ் ஆனால் உன்னோட தலை துண்டிக்கப்படும் அப்படின்னு ராஜா சொல்கிறாரு. ஸோ ஒரு நாள் அந்த போட்டிக்கான நேரமும் வந்தது. அந்த போட்டி ஆரம்பிக்குது. அந்த அரண்மனையை சுற்றி ராஜாக்களுக்கு தேவையான அத்தனை பேரும் இருக்காங்க. பொதுமக்களும் வராங்க இந்த போட்டியை பார்க்குறதுக்கு. கம்பரம் இருக்கிறாரு, அம்பிகாபதியும் இருக்கிறாங்க, அமராவதியும் அங்கே தான் இருக்காங்க. இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா, அம்பிகாபதி இந்த போட்டியை ஒத்துக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா அமராவதி ரொம்ப யோசிக்கிறாங்க, கவலைப்படுறாங்க. அப்பா ஏதோ சதி திட்டம் தீட்டுறாரு. ஆனால் அவரோட புலமையில் அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் ஏதாவது அப்பா சதி திட்டம் தீட்டி நம்ம கணவரை, நம்ம லவ்வரை வந்து ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு யோசித்து அவங்க ஒரு ஐடியா பண்ணுறாங்க. அதை வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அம்பிகாபதி கிட்ட சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, நான் கவுண்ட் பண்ணுறேன். ஏன்னா ராஜா சொல்லியிருக்குது, 100 பாடல் பாடினா மட்டும் பத்தாது, அதை கவுண்ட்டும் நீயே வச்சுக்கணும். 100 பாடல் எத்தனை பாடல் பாடியிருக்கிறன்றத அந்த கவுண்ட்டையும் நீயே தான் பண்ணிக்கணும். நாங்கள் யாரும் சொல்ல மாட்டோம் நீ எத்தனை பாடல் பாடியிருக்கேன்னு. நீ 1 பாடல் பாடியிருக்கியா, 100 பாடல் பாடியிருக்கியான்ற கவுண்ட்டையும் நீயே தான் கவுண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் அங்கே மிகப்பெரிய கடினமாகவே பார்க்கப்பட்டுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த அமராவதி என்ன பண்ணுறாங்கன்னா, அதை நான் கவுண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் கவுண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஸோ இதை போய் இந்த தோழி வந்து அம்பிகாபதி கிட்ட சொல்கிறாங்க. அம்பிகாபதி அதை பற்றிலாம் பெருசாக யோசிக்கல. நம்மளால் முடியுன்ற தன்னம்பிக்கையோட, அவங்க மனசில் இருக்க காதல் ஜெயிக்கும்ன்ற நம்பிக்கையோட அங்கே போகிறார் போட்டிக்கு. ஸோ அந்த போட்டினாலும் வருது. எல்லாருமே நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி எல்லாருமே இருக்காங்க. போட்டி ஆரம்பிக்குது. அங்கே எல்லாருக்கும் ஒரு சீனியராக ஒரு புலவர்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, ஒரு ஜட்ஜ் அவர் தான். அவர்கிட்ட அவர் சொல்கிறாரு, நான் ரூல்ஸ், இந்த போட்டியோட ரூல்ஸ் என்னென்னா அது எல்லாமே சொல்கிறாரு. நீயே தான் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிக்கணும். பாட்டு பாடும்போது எத்தனை பாடியிருக்கன்றது நீ தான் கணக்கு வச்சுக்கணும். கரெக்டாக 100 பாடல் பாடணும். ஒரு பாடல் கம்மியாக பாடினாலும் உன் தலை துண்டிக்கப்படும். இல்லை பாடலில் அழகை பற்றியோ இல்லை ஒரு பொண்ணை பற்றியோ வந்தாலும் உன் தலை துண்டிக்கப்படும் அப்படின்றது ரூல்ஸ் எல்லாம் வந்து அவர் சொல்லிடுறாரு, எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு ஒரு தடவை. எல்லாத்துக்கும் சம்மந்திச்சு அம்பிகாபதி பாட ஆரம்பிக்கிறாரு.
ஸோ ஒரு பாட்டாக பாடிக்கிட்டே இருக்கிறாரு. இவர் அம்பிகாபதிக்கு என்னென்னா, இப்படி நம்மளை வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற இந்த ராஜாவை வந்து எப்படியாவது எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற ஒரு பிளான் இருந்ததால் அவர் என்ன நினைக்கிறாரு, 100 பாடல் இவர் சொன்ன மாதிரி கரெக்டாக பாடி முடிச்சுட்டு 101வது பாடலாக அழகை பற்றியும் அவங்க பொண்ணை பற்றியும் காதலை பற்றியும் நம்ம பாடியே ஆகணும், இவரை வந்து எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற முடிவோட இவர் அந்த போட்டிக்கு வந்தார். அந்த போட்டிக்கு வந்தது மட்டும் இல்லாமல் பாடவும் ஆரம்பிக்கிறாரு. அவரே கவுண்ட் பண்ணிக்கணும்னு பிளான் பண்ணுறாரு. ஆனால் இந்த இடத்துல அமராவதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 100 பூ, கிட்டத்தட்ட ஒரு 100 பூக்களை வந்து லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறாங்க. அவர் ஒரு பாட்டு பாட பாட ஒரு பூவாக எடுத்து ஒரு பாட்டு முடியும் போதும் ரைட் சைடில் வைக்கிறாங்க. லெஃப்ட் சைடில் இருக்க பூவை எடுத்து ரைட் சைடில் வைக்கிறாங்க. இதே மாதிரி அவர் ஒரு பாட்டு ஒரு பாட்டும் பாட பாட இந்த 100 பூவும் வந்து இந்த பக்கம் டிரான்ஸ்ஃபர் ஆகினே இருக்குது. ஸோ இங்கே கவுண்டிங் வந்து நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் என்னென்னா, சபையில் இருந்த யாருமே இங்கே இவர் அம்பிகாபதி அவ்வளோ அழகாக பாடவே அந்த பாட்டில் எல்லாருமே மெய் மறந்துடுறாங்க. அந்த பாட்டையே ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணுறதால யாருமே வந்து இங்கே அமராவதி செய்கிறது என்னன்றது யாருமே கவனிக்க தவறிடுறாங்க. எல்லாருமே அவரோட பாட்டில் மயங்கி அவரோட பாட்டையே வந்து ரொம்ப ரசித்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் அமராவதி இங்கே இருக்கிற ஒரு பூவாக எடுத்து வச்சு கடைசியாக இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இந்த 100 பூவுமே இந்த பக்கம் வந்துடுச்சு. உடனே ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க அம்பிகாபதிக்கு, அமராவதி 100 பாட்டு பாடிட்டீங்கன்னு சொல்லிட்டு. முடித்த உடனே இவர் ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தார் இல்லையா அம்பிகாபதி, நம்ம 100 பாட்டு பாடி முடித்த பிறகு காதலை பற்றியும் காதலோட அழகை பற்றியும் நம்மளோட மனைவியாக வரப்போகிற நம்ம காதலியை பற்றியும் நம்ம பாடணும், ராஜாவை அசிங்கப்படுத்தணும்னு அந்த பாட்டை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அந்த பாட்டு பாதியில் போயிட்டு இருக்கும்போதே அங்கே இருக்கிறார் இல்லையா ஜட்ஜு, அவர் வந்து புலவர், அவர் வந்து தடுத்து நிறுத்திட்டு நீ போட்டியில் தோத்துட்ட அப்படின்றாரு. என்ன, ஏன் நான் போட்டியில் தோத்துட்டேன், நான் தான் 100 பாட்டு பாடிட்டேனே அப்படின்னும்போது அப்போ சொல்கிறாரு, இல்லை முதல் பாடல் வந்து எப்போவுமே வந்து கணக்கில் வராது, அது வந்து கடவுளுக்கு அம்மா அர்ப்பணிக்கிறது, அது வந்து கடவுளுக்கு அர்ப்பணிக்கும் போது அந்த பாடல் வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நீ 2வது பாடலில் இருந்தால் நீ அடுத்த 100 பாடல் பாடியிருக்கணும், ஆனால் நீ 100 பாடல் தான் பாடின. இப்போ 101வது பாடலாக நீ நினச்சிட்டு இருக்கிற அந்த பாடலும் வந்து நீ அழகை பற்றியோ இல்லை பெண்ணை பற்றியோ காதலை பற்றியோ பாடாமல் தான் வேறு பாட்டு பாடியிருக்கணும், ஆனால் நீ அப்படி பண்ணலை. 100வது பாடல் வந்து நீ அழகை பற்றியும் பெண்ணை பற்றியும் பாட ஆரம்பிச்சிட்ட, அதனால் நீ தோத்துட்ட அப்படின்னு சொல்லிடுவேன். இங்கே அமராவதிக்கு வந்து ஒரு பெரிய ஷாக் ஆகுது. அம்பிகாபதியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவசரப்பட்டுட்டுமே, நம்ம காதலியை நம்ம அப்போ பெரிய பொறுமா, இவ்வளோ அவசரப்பட்டுட்டுமே, நம்ம கொஞ்சம் பொறுமையாக நம்ம யோசித்து சிந்தித்து செய்திருக்கக்கூடாதான்னு அப்போ தான் அவர் அந்த மூமெண்ட்டை உணர்றாரு. ஸோ இதுதான் சமயம்னு சொல்லிட்டு ராஜாவும் என்ன பண்ணிடுறாரு, அவரோட தலையை வெட்ட சொல்லி உத்தரவு போட்டுறாரு. அவரோட தலையை வெட்டுறதுக்காக கொண்டு போகிறாங்க. ஊர் மக்களே நிற்கிது. எல்லாரும் ரொம்ப கஷ்டத்தோட துயரத்தோட அதை வேடிக்கை பார்க்குறாங்க. நிறைய பேர் அழுகிறாங்க. இங்கே அமராவதி வந்து தாளாத சோகத்தில் தவிக்கிறாங்க. அவரை கூட்டிகிட்டு போய் அவரோட தலையை கட் பண்ணிடுறாங்க. அங்கே அரண்மனையிலேருந்து ஓடி வந்த அமராவதி அதை பார்த்து ரொம்ப நொந்து மனம் வெறுத்து, யாரோட சேர்ந்து நான் இந்த மண்ணில் வாழணும்னு நினச்சேனோ அவரோட தலையை இந்த மண்ணில் விழுந்து கிடக்கும்போது எனக்கு மட்டும் எதுக்கு வாழ்க்கை, எனக்கும் வாழ்க்கை வேணாம், நான் அவரை காதலிச்சது உண்மையாக இருந்தால் நான் இப்போவே இந்த இடத்துல என் உயிர் பிரியணும்னு அமராவதியும் வந்து அங்கே உயிரை விடுறாங்க. ஸோ இந்த ஸ்டோரி நம்மளுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, காதலில் வந்து காதலிச்சா மட்டும் பத்தாது, பொறுமை வேணும், நிதானம் வேணும், எதையுமே ரொம்ப யோசித்து பொறுமையாக நம்ம செயல்படணும். ஒன்று. இன்னொன்று, காதலிச்சா இப்படி காதலிக்கணும், உயிருக்கு உயிராக. அவங்க நினச்சிருந்தா தனியாக ஓடி போய் எங்கேயாவது போய் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துருக்க முடியும். இந்த போட்டி வேணாம், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தனியாக ஓடி போய் எங்கே இருந்தாலும் அவங்களால வாழ்ந்துருக்க முடியும். எத்தனையோ ஊரை போய் கடந்து போய் கூட வாழ்ந்துருக்க முடியும். ஆனால் அந்த தவறையும் அவங்க செய்யலை. ஏன்னா அவங்க வந்து பெற்றவங்கள பெருசாக மதிச்சதால், பெற்றவங்க சம்மதத்தோடு தான் நடக்கணும்னு நினச்சதால் அந்த தவறையும் அவங்க செய்யலை. உயிரை விட்டாலும் விடலாம், ஆனால் பெற்றவங்களை விட்டு போகக்கூடாதுன்ற குறிக்கோளோட இருந்ததால தான் அந்த போட்டிக்கு அவருங்க சம்மதிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்களை வந்து இந்த கதை வந்து நம்மளுக்கு உணர்த்துது. நம்ம லவ் பண்ணுற ஒவ்வொருத்தருமே பொறுமையாகவும் நிதானமாகவும் அர்த்தமான ஒரு லவ்வாக இருந்ததுன்னா அந்த லவ்வும் ஜெயிக்கும், லவ்வர்ஸும் ஜெயிப்பாங்க. இதுதான் இன்றைக்கி நான் சொல்லணும்னு நினச்சேன். ஒன்ஸ் அகேன் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் வளர்கிறதுக்கு காரணமாக இருக்க நீங்கள் அத்தனை பேருக்குமே மறுபடியும் இந்த 1 இயர் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி கொடுத்த உங்கள் எல்லாருக்குமே என்னோட பெரிய தேங்க்ஸ். நல்லதே யோசிப்போம், நல்லதே பேசுவோம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். பாய்.